ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் எஸ்பிஹெச்எஸ் சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம மருத்துவ குணம் நிறைந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அதே கடாயிலேயே 4 ஸ்பூன் உளுத்த பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன். நீங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்ல கருவேப்பிலை இறக்கிறதுக்கு முன்னாடி தூள் பெருங்காயம் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் கட்டி பெருங்காயம் எண்ணெயிலே போட்டு பொரிச்சுக்கிறேன். பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன கோலி சைஸ் தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு புளி தான் இருக்கு, அதே போட்டுக்கலாம். பாருங்க, காரத்துக்காக நான் 2 மிளகாவும் ஒரு 7 மிளகா காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இதை கூட சேர்த்து வறுத்துடலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க, 3 கைப்பிடி கருவேப்பிலைய கழுவி தண்ணி இல்லாம காய வச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலையை சாப்பிட்டா முடி நல்லா வளரும் தெரியும். நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரியுமா? இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதால நீரிழிவு நோய், மார்பக புற்றுநோய், நரம்பு பிரச்சனை, குடல் சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாமே வராம தடுக்கலாங்க. தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, இப்ப இந்த பொடி கரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை இந்த கருவேப்பிலையே சேர்த்துடலாம். நம்ம கருவேப்பிலை வறுக்கும் போது உப்பு சேர்த்து வருதுன்னா அதுல இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா மொறுமொறுன்னு சீக்கிரமா வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, வறுக்கும் போதே நல்லா சவுண்ட் வருது. பாருங்க எப்படி நொறுங்குது. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, பூண்டு ஆறினதுக்கு அப்புறம் எவ்வளவு மொறுமொறுன்னு உடைச்சா எப்படி நல்லா உடையுது பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்தாதாங்க நம்ம பொடி அரைக்கும் போது பொடி நல்லா மிக்சியில ஒட்டாம உதிரியா வரும். பொடி அரைக்கும் போது இந்த சின்ன வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்க, சூப்பரா கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீயா கிடைக்கிற கருவேப்பிலை தான் நினைக்காம நம்ம இனிமே தினமும் கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச கருவேப்பிலை பொடியை வச்சு சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய், காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி வேண்டாம்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா வறுத்ததும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பொடியில இருந்து 1/2 ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம பொடி அரைக்கும் போது உப்பு போட்டு தாங்க அரைச்சிருக்கோம். நீங்க ரைஸ் கலரும் போது உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கம்ம கம்மன வாசனையோட பாருங்க, அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு, இட்லி, தோசை எல்லாம் பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு, சுட சுட சாதத்துல நெய் போட்டு சாப்பிட்டா கூட அருமையா இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கூட சமைக்கும் போது அன்போட சமைச்சிருங்க. அப்படி இப்படி இருக்க சமையல் கூட அசத்தலா இருக்கும்.